அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம், கருமத்துமட்டி பக்கத்தில் உள்ள காடுவெட்டி வளையம் அப்படிங்கிறது நம்ம ஊர். பொதுவாக ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டு இந்த ஜாதகர் என்ன படிப்பு படிச்சிருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட படிப்பு எடுப்போம். அதுதான் மேக்சிமம் வரும். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாதரும் 2 சுவர்களோட சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. குரு இணைவு, சுக்கிர இணைவு, செவ்வாய் நல்லா இருக்குது. படிப்புக்கு வித்தைக்கு அதிபதி புதன் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ புதன் நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறப்பல சந்திர அதியோகம் இந்த புதனுக்கு உழுகும். அப்போது இந்த சனிக்கு ராகு சூரியனுக்கெல்லாம் சந்திர அதியோகம் சொல்லப்படலை. அதாவது புதனுக்கு சுக்கிரனுக்கு குருவுக்கெல்லாம் தான் சந்திர அதியோகம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த புதனுக்கு இருக்கிறதுனால சந்திர அதியோகம் புதனுக்கு கிடைக்கிறதுனால புதன் நல்லா இருக்குது. பையன் புத்திசாலித்தனமாக இருப்பான், நல்லா படிச்சுக்குவான். ரெண்டாவது, செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால புதன் நல்லா இருக்கிறதுனால, இப்போ பொதுவாகவே செவ்வாய் புதன் நல்லா இருந்தால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருந்தால் சிவில் இன்ஜினியரு, செவ்வாய் சனி நல்லா இருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, இப்போ செவ்வாய் சூரியன் நல்லா இருந்ததுன்னா டாக்டர் சார்ந்த தொழில், இப்படி பிரித்து படிப்பு எல்லாம் எடுத்துடலாம் எல்லாமே. ஆனால் இந்த ஜாதகருக்கு நம்ம தசாபதி கணக்கு போட்டு பார்த்தா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால குருதசை 14 வருஷம் 7 மாதம் 26 நாள், 5 வயசு தான் வச்சுக்கோங்க. அப்போ 15 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு நடந்துருக்குது குருதசை. குரு நல்லா இருக்குது, லக்கணத்தில் திக் படத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா படிச்சிருக்கான் பையன். குருதசை முடிஞ்சு அடுத்தாப்புல சனி தசை வரை இல்லைங்களா. சனி பாருங்க லக்கணத்துக்கு 12 மறைஞ்சு ராகு கூட சேர்ந்து முழுக்க கிரகண தோஷம் ஆகி போச்சு. அப்போது சனி தசை வந்தோன்னா பையனுக்கு படிப்பு கட்டு. ஏன்னா சனி கெட்டு போச்சு. அதாவது படிக்கிற வயசில் நல்ல தசை வரணும். ஜாதகத்தில் என்னதே செவ்வாய் நல்லா இருந்தாலும் புதன் நல்லா இருந்தாலுமே படிக்கிற வயசில் நல்லா தசை வந்தால் தான் நல்லா படிக்க முடியும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.